15 வருஷம் கழிச்சு மீண்டும் வந்து இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாஸ் என்கிற பாஸ்கரன் படக்குழு தீர்மானிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ரீரிலீஸ்க்கான தாக்குதல் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை வந்து தேட்டரில் வந்து ரீரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி எல்லா சைடும் வந்து நிறைய ஒரு கலெக்ஷனும் அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது நிறைய பாராட்டுகளும் பெற்றுருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லுவோன்னா இந்த ரொம்ப ரொம்ப வந்து மெகா ஹைட்டான படங்களும் அதே மாதிரி காமெடி சீன்ஸான படங்கள் எல்லாமே வந்து ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி வந்து சில ரசிகர்களாலும் சரி, ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி, விஜய் சார் படமாக இருந்தாலும் சரி, அஜித் சார் படமாக இருந்தாலும் சரி, எல்லா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து என்னென்னா வந்து ஆர்யாவோட நடிப்பில் சந்தானம் சேர்ந்த நடிப்பில் வந்து பாஸ் என்கிற பாஸ்கரன் படம் 2010 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் அந்த டைமில் ரிலீஸ் ஆகும்போது சரி அந்தளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் வந்து அந்த படம் ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட படமாக மாறிச்சு. ஸோ இந்த படத்தை வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு படக்குழு தீர்மானிச்சிருக்காங்க. இதை தாண்டி வந்து பாஸ் என்கிற பாஸ்கரன் 2 எடுக்க போகிறோம் அப்படின்ற டாக்கும் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அதிலும் சந்தானம் அவர்களும் சொல்லியிருந்தாரு, நான் ஆர்யாக்காக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. 2 எடுத்தாலும் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தீர்மானிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து வருகிற மார்ச் 21ஆம் தேதி இந்த படத்தை வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தீர்மானிச்சிருக்காங்களாம். ஸோ இந்த படத்தில் சந்தானம் அவர்களுடைய காமெடியும் சரி, அதே மாதிரி ஆர்யாவோட அந்த காம்போவும் சரி அந்தளவுக்கு வந்து செமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தை வந்து ரீலீஸ் பண்ணும்போதும் எதிர்பார்ப்பு அதிகம் கூட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். அந்த அதே பழைய விண்டேஜ் சந்தானத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பும் அந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே இருக்குன்ற மாதிரி தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எல்லாரும் அந்தளவுக்கு வந்து எதிர்பார்த்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.